ஸோ காய்ஸ் நம்ம ஒரு வழியாக இந்த பில்டிங் வந்துட்டோம். இந்த பில்டிங் மிகப்பெரிய சகாப்தமே இருக்குது. எனக்கு வாய் எந்தளவுக்கு ரோல் ஆகுதுன்னா இந்த இடத்தோட பேக் ஸ்டோரி வந்து அபய் இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறான். 4 வருஷம் இருக்கும். ஓகே, என்ன பண்ணிட்டான் ஒரு சைக்கோ வரும், சரியான சைக்கோ. மொத்தம் எந்த அளவுக்கு சைக்கோனா, குடிக்க வந்த ஒருத்தனை கொலை பண்ணி பில்டிங் பக்கத்துலேயே போச்சிட்டான். காணோம் 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 தேடுறாங்க. 3 நாளாக தேடுறாங்க. கடைசியாக அவர் எப்போ பார்த்துருக்காங்கன்னா, வேலை முடிச்சுட்டு ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கும்போது பார்த்துருக்காங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் ஆளே காணோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 3 நாளாக தேடி பார்த்துட்டு என்ன சவுண்டு தெரியலையே, ஏதோ தூக்கி அடிக்க உடைக்கிற சவுண்ட் கேட்குது. அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்ல போய். ஓகே, ஃபாஸ்ட்டாக சொல்ல, லைசன்ஸ் ஃபாஸ்ட்டாக சொல்ல போய். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல போய். இப்போ 3 நாளாக தேடுறாங்க, ஆளே காணோம். கடைசியாக போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபோன் கடைசியாக சிம் வந்து எங்கே ஆஃப் ஆகிருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தா இங்கே இருந்திருக்கு. ரைட்டு, இந்த பில்டிங்கு. அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. குடிக்க வந்தவனுங்க என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க, சண்டையில், குடும்ப சண்டையில் இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கும் அங்கே உள்ள, கண்ணாடி கிளாஸ்லாம் கிடைக்கும், அதை எடுத்து குத்திட்டு இருக்கான். குத்தினவன் கை ஃபுல்லாக கிழிச்சு, அவன் கையும் ரத்தம், குத்தினவன் அவுட்டு. இங்கே குத்திருக்கான் ப்ரோ. எப்பா இங்கே குத்திருக்கான். நீ அங்கே அது விடு. ரீசெண்டாக ஏதோ உள்ள யாரோ அழுவு சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னி யாரு அது? எப்போனா சண்டே நார்மலாக ஓகே, டீ வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு, ஓகே ரொம்ப நாள் ஆச்சு போய் சொல்லிட்டு கார் இங்கே நிறுத்திட்டு, பயமாக கார் இங்கே நிறுத்திட்டு சத்தியமாக சொல்கிறான் உள்ள எகிரி குச்சி தான் ரொம்ப ப்ரோ. இது வந்து நைட் டைமு கொடூரத்தின் உச்சம். இவங்ககிட்ட வந்து ஷார்ட் டக்குன்னு என்னன்னு சொல்கிறான். நான் என்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லலை. இப்போ உங்களுக்கு விலாவரியா நாளை காலை, அதுவும் அன்று காலை 6 மணிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எனக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக மேட்ரு அவன் சொன்னான்னா சதுரிடுவீங்க அந்த மாதிரி. அந்த ஒரு பொண்ணு அது அழுகு சவுண்ட் கேட்டுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, காஃபி குடிக்கலாம் தான் வந்தோம். சரியா, காஃபி வாங்கிட்டு வேறு எங்கே போகிறதுன்னு தெரில. ஓகே, இந்த மரத்தடி இங்கே கரெக்டாக வந்து கார் நிறுத்திட்டு காஃபி நிறுத்திட்டு ஜாலியாக வந்து குடிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு அழுவு சவுண்டு கேட்குமா. பட்டம் பகலில் 4:30-5 மணிக்கு யார் இருக்க போகிறா? ஈவினிங். யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாம். சரி, உள்ளே போனால் இந்த லாஸ்ட் ப்ரோ கரெக்டாக இங்கே ஒரு ரூம் இருக்கும் ப்ரோ, இந்த எண்டில். ஓகே, அழுவுற சவுண்டு கேட்டுது. ஓகே, எல்லாம் ஓகே. சரி, உள்ளே போனால் என்ன சவுண்டு, என்ன கருமணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஸ்டோரி வந்து அந்த சந்திரமுகியில் சொல்லுவாங்கள்ல, பேய் இருக்குன்றாங்க பைத்தியக்காரனுங்க. இது இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அபண்டன்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து 2 பொண்ணுங்க இறந்தாங்க. எப்பா 12th படிக்கிற பொண்ணு. அபி சத்தியமாக அவன் உண்மையாக சொல்கிறான், அவன் பாராட்டுறான் அபி. ஏன்னா இந்தளவுக்கு ஸ்டோரி நான் எந்த வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. இந்தளவுக்கு ஆடியன்ஸுமே எந்த இடத்துக்குமே இப்படி ஒரு ஸ்டோரி கேட்டுருக்கவே மாட்டாங்க. ஒரே இடத்துல அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்தது மட்டும். ஸோ ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? பதட்டத்தில் இருக்கிற இந்த கிளை வந்து அப்படியே பாம்பு மாதிரி சைடில் வருது. ப்ரோ, என்ன ப்ரோ பயமுத்துறீங்க? அதுக்கு மன்னிச்சிடையா, இவ்வளோ பேக் ஸ்டோரி நீங்கள் எங்கேயுமே கேட்டுருக்க மாட்டீங்க. இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு ஸ்டோரி நீங்கள் எங்கேயுமே கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? உள்ள போகலாமா? போகலாம். இது இருக்காதுல்ல? என்ன கேட்குறீங்களே ப்ரோ, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு ப்ரோ. சரி இப்போ அவ்வளோ போகலாம் பாருங்க. எஸ்கேசி. ஐயோ, என்ன வேலையா வந்து? இல்லை, நம்ம அந்த வேலைக்காக வரல. நம்ம கடமை வச்சோட இருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த கடைசியாக ஒரு ரூம் இருக்குது பாருங்க, அந்த ரூமு. ஆமாம், நாங்கள் வந்தது ஈவினிங்காக வந்தோம். அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். 2 பேர் தான் வந்துடும், நான் மாமா பையன். அன்னைக்கு பார்த்தீங்களா, அவன் உரமும் இப்படி ஒரு சவுண்டு, திருப்பி நாங்கள் ஒரு சவுண்டு போடுறோம், திருப்பி ஒரு சவுண்டு. ஆந்தையா பாம்பா என்ன கன்றாவினே தெரியல. பயத்துல அப்படியே வந்துட்டோம் வெளியே. சரி, பாம்புக்கு இந்த மலை பாம்புலாம் இருந்தா சவுண்டு போடும். ஐயோ, அதெல்லாம் சத்தம் போடுவோம். ஆமா, அது பயத்துல அப்படியே வந்துட்டோம். அந்த ரூம்குள்ளே போல. ஆனா கடைசிலாம் தெரியல, என்னன்னே தெரியல. ஸோ கைஸ், நாங்கள் ஃபைனலி நான் வந்து நைட் விஷன் செட் பண்ணிவிட்டேன். நாங்கள் இங்கே வைக்கல, மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே வச்சுட்டு வந்தோம். அது வச்சுட்டு வரத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேடான சில ஃபீல்லாம் எங்களுக்கு வந்து வந்துடுச்சு. அப்படியோட ஃபேஸ் பற்றி லைட்டாக ஸ்வெட்டிங் தெரியும். ஏன்னா வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. ஏன்னா தப்பு எங்களுக்கு ஜெர்க்காக ஒரு மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. பாருங்க, ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிக்குது. மச்சா படம் இதுன்ற மாதிரி. சக்தி மசாலாவா? டே, என்னடா சக்தி மசாலா பண்ணுது? அடடே, இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஜாக்கெட்டு, அதுவும் பட்டு ஜாக்கெட்டா? இது என்ன ஜாக்கெட்டுன்னெலாம் தெரில, பட்டு ஜாக்கெட்டு மாதிரி இருக்குது.
ஒன்றா ரெண்டா இங்கே பாருங்க. ஏய் பயங்கரமாக தான் இருக்குது உண்மையாகவே இந்த இடமே. மேலே இந்த கிளாம்ப்லாம் அப்படியே இருக்குது. எல்லா ரூமுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. சேம் தான் ஐ திங்க். அதான் இது ஏதோ ஒரு ஹாஸ்டலோ லேப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ என்கிட்ட. ஸோ யா லேப் மாதிரி தான் இருக்குது. யாரா அடுத்தது சவுண்ட் கேட்சா பை? கேட்குதே போ. என்ன இது? யாரும் அழுகுற மாதிரி கேட்குதுடா. நான் யாராவது இருக்கீங்களாண்ணா? மேலேருந்து வருதா? மேலே தான். யாரு அண்ணா? சரி அபி அபி லாஸ்ட் பார்த்து இந்த ஆள் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்தாலும் இந்த ஆள் என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த ஆள் உயிரோட கூட்டின்னு போகிறா வீட்டுக்கு என்னன்னே தெரில. நீ பாருங்க, புடவை போடு மஜா. அடா பாவீங்களா, வீட்டில் அவ்வளோ பெரிய பெட்ரூம் இருக்குது, பெட் இருக்குது. கை சத்தியமாக சொல்கிறேன், சவுண்ட் கிளியராக கேட்குது. பேட் 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 10 வர மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க அவங்க. ஐயோ பார்த்து போனாங்கண்ணா. பாத்ரூம் தான் ஓகே, எதுவும் இல்லைன்னு. ஏய் யாரு? டிஸ்டர்ப் பண்ண தெரில. இது வந்து பயங்கரமான ஸ்மெல் வர இடமா இருக்குது. நான் உள்ளே போக விரும்பல. பயமானு கேட்டிங்கன்னா அப்படியே கூட எடுத்துக்கோங்க. உள்ளே பயங்கரமான வவ்வாலோட ஆட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே எம்டி பாத்ரூம். பாருங்க, வவ்வாலின் கோட்டையாக இருக்குது. ஐயோ இந்த சைடில் என்ன இருக்குது? கிச் 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 கிச்சன் சவுண்ட் வருது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் தான். ஓகே இடிஞ்சு உழுந்து கிடக்குதெல்லாம். எங்கள் மேலே எதுவும் இடிஞ்சு விழாமல் வந்தால் சரிதான். மேலே போகலாமா? ஒரு சம்பவம் எனக்கு ஒன்றும் தெரியலையே. மேலே யாரும் இருக்காங்க. மேலே யாரும் இருக்காங்க. நான் மேலே யாருண்ணா? ஓ சத்தியமாக மேலே இருந்தாங்க. அப்படி நிச்சயமாக பார்த்து ஒரு செகண்ட் நான் ரியலாகவே பார்த்தேன். இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே சடன்லி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படி துப்பு சைடில் லெஃப்ட்டில் போயிட்டாங்க. வேறு யாராச்சும் வர சான்ஸ் இருக்கா? வேறு மாதிரி ஏதாச்சும் ஒன்று சைக்கிள் இன்னொன்று குடிக்கிறது. ஏய் ரைட் சரியா பை.
பாட்டில் கீட்டு போட்டுக்கிட்டு போகிறான் அப்போ ஏதாச்சும் அவன். இரும்பு ராடுன்னு இரும்பு அடித்தா சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வருது. அந்த சவுண்டா இரும்பு சவுண்டு. ஷோரு இரும்பு சவுண்டு. கன்ஃபார்ம் இதான். இரும்பு சவுண்டு 100% இரும்பு சவுண்டு. அப்படியே அதே தான் அப்படியே இந்த ரூமு பாருங்க வந்து இருந்தாங்கன்னா ராடு கீழே அடிச்சுக்கிட்டு சாவுவே அடிச்சிட போகிறோம் எங்கேயாவது. அப்படியே சும்மா இந்த ரூம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துடுறேன். அப்படியே மேலே பார்த்து யாரும் பார்த்துலாம் அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது அது வரைக்கும்? ஸோ இந்த 3 ரூமு நான் இந்த 3 ரூம் அவ்வளோதான். பயமாக இருக்குது. ஏன்னா யாரோ இருக்கும். ஓ யாரு? யாரோ இருக்காங்க. யாரோ பார்த்தேன். இங்கே தான் வராங்களோ. யாருண்ணா? பண்ணு கத்தி போடுங்க. வேற 100% தம்பிடுண்ணா. அப்படியே கையில் அறுவை வச்சிட்ருக்கான். அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல. ஆடு ஓட்ட வந்து காட்டுக்கு தழை வெட்ட வந்து அப்படியே வந்துட்டான். நான் இங்கே இல்லை மேலே போய் யார் என்ன பார்த்து கேட்டேன். கிளம்பிடலாமா? போய் சொல்கிறது கேளு. ஒரே நிமிஷம் அவன் கத்தி வச்சிருக்கவன்ட்டு போய் என்ன ப்ரோ கேட்க? இல்லை எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பேச்சு வத்தலாம் நம்ம ஒன்றும் நடத்த வேணாம். அவன் என்ன பண்ணுறாங்க, என்ன பேச்சு கத்தி தூக்கி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இல்லை நெகட்டிவாக யோசிக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, பீப்புளை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ப்ரோ. நம்ம யாருமே சொல்ல முடியாது. அவன் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்கள் அசால்ட்டாக சொல்ல. இல்லை நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வேலை, ஏன்னா அவன் தீரனா போதையில் என்ன பண்ணுறானே தெரியாது.
என்ன பண்ணுறானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போ நம்ம. கரெக்டு தான். ஏன்னா அசால்ட்டாக ஒன்றும் இல்லை, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அவன் போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்த வேணாம், சமரசம்லாம் நடத்த வேணாம். அவன் இங்கே என்ன பண்ணுறான், எங்கே போய் பார்ப்பீங்க? அவன் பின்னாடி போய் பார்க்கலாம். போங்க இப்போ என்ன பை பண்ண வச்சுனேன். ஒன்று இதுக்கப்புறம் இந்த இடம் கூட எதுவும் நடக்காது, என்ன நம்பு. என்ன கம்முன்னு வீட்டில் இருந்தேன். நோ எடா கூடம், நோ அபச கூடம். நம்பி என்ன ப்ராமிஸ். வா கீழே விழுந்துரு போறையாயோ. ஆமாம், லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவன் தான் குத்த வச்சு உட்காந்துருத்தான் காஞ்சனா மாதிரி. இவனை தான் பார்த்துட்டு வந்தேன். அந்த கடைசி ரூம் போலியா நீங்கள்? போலையா இல்லை பை, இல்லை பை, அங்கே சவுண்ட் வந்துச்சா பை. அந்த லாஸ்ட் ரூமில் ஏதோ சவுண்ட் வந்துச்சு எனக்கு. ஓ இங்கே பாருங்க. இப்போ நீ தான் அபசகுணமாக பேசுகிற, நீ அபசகுணமாக பேசாத. உயிர் பயத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான். சரி, இல்லை வரமாட்டான், என்ன நம்பு, சத்தியமாக வரமாட்டான். இது நாய் மாதிரி இருக்கும். நாய்க்கு பல்லு இப்படியா இருக்கும், இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும். நாய்க்கு பல்லு அப்படி தானே இருக்கும், வேறு எப்படி இருக்கும்? சிங்கப்பல் மாதிரி இருக்கே ப்ரோ. ஏதோ நாய்க்கு சரி என்னடா டக்குன்னு சிங்கக்குட்டின்றியாடா தனி. சிங்கக்குட்டி இல்லை ப்ரோ, பல்லு பாருங்களேன் எப்படி இருக்கு. இப்போ நீ என்னடா சொல்ல வர, வேறு ஏதாவது சொல்ல வரியா? நீ என்ன சொல்ல வர சொல்ல? ஆமாம், நாய் டேய் நீ சொல்கிறதாண்டா பயமாக இருக்குது. அவை ஏன்டா அப்போ இப்படி பண்ணுற? இல்லை ப்ரோ, நாய் தான் ப்ரோ. டேய் நீ ஏதோ வெட்டரி டாக்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? நீ நீ தயவு செஞ்சு வெளியே வாயா, இவங்க பயமாக இருக்குதியா, பக்குன்னு இருக்கியா எனக்கு. ரொம்பவும் ஜாலியாக வந்தோம். ஓ என்ன சவுண்ட் கீழே கேட்குது? சவுண்டு மேலே தானே இருந்தா? இல்லை நான் லாஸ்ட் அதை பார்த்துட்டு போயிடலாம். லாஸ்ட்டு போ. கல்லையில் தான் எடுத்துக்கிட்டோமா நான்? இல்லை வேணாம் சைலண்டாக போயிடலாம். சம்பவம் வேணாம், சைலண்டாக போயிடலாம். சொன்னா கேள்வி. ஸ்கூல் பேக் அவை ஆன்ஸ் வந்து இருக்குமா? வந்து கன்ஃபார்ம் வந்து தான், சந்தேகமே இல்லை, வந்து தான். ஐயோ வா டி ஹெவி ஸ்மெல்லு ப்ரோ. ஹெவி வா இங்கே பார்த்தீங்களா, இதில் இங்கே பண்ணுவேன். ஐயோ வேணாம் பிளட்டு. இங்கே பாருங்க ஐயோ இங்கே பாருங்க, கன்றாவியாக இருக்கு. ஃபஸ்ட்டு செருப்பு. ஐயோ அவை என்ன வித்தியாசமாக இருக்கு நேரம். செருப்பு ட்ரெஸ்ஸு துணி போகிறீங்க பாருங்க, எவ்வளோ துணியா. ஃபீமேல் ஸ்லீப்பர் தானே அது? ஃபீமேல் ஸ்லீப்பர் இல்லை. ஓகே கேப்பு. டேய் அடங் யாரா நீங்கள்? ஏதோ சாதாரண ஆளுங்க இல்லை, சீரியஸாகவே உண்மையில சரி தூரம் இருக்கவை. சார் இது தெரியுமா, ஆட்டோ சங்கர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம் ஆட்டோ சங்கர்னு ஒரு சைக்கோ. 2003 பயங்கரமான சைக்கோ கொலைகாரன். கொலை பண்ணிட்டு தலைவன் கேரி கொடுத்து சாவடிச்சாங்க அவருக்கு. தலைவன் வந்து கொலை பண்ணிட்டு எங்கே தலைவன் மறைவானா, இந்த மாதிரி அப்படின்னு பேச தான் மறைஞ்சிருப்பானா. அப்போ பண்ணாத தப்பே இல்லை, பண்ணிட்டு இந்த இடத்துல மறைஞ்சிருப்பானா. தலைவனோட ஸ்டைலே என்னன்னா, தலைவன் கொலை பண்ணிட்டு இந்த செவுத்துல ஹோல்ஸ் போட்டு செவுத்துல வச்சு பூச்சிட்டு போயிடுவார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இவ்வளோ இல்லையா சீரியஸாகவே சொல்கிறேன். நெட்டில் இப்போ நீ வந்து ஆட்டோ சவுக் சங்கர் போயிட்டேன். சவுக் சங்கர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது சவுக்கு சங்கர் பற்றி சம்மந்தம் இல்லை, ஆட்டோ சங்கர் மாற்றி சொல்லிட்டேன். இல்லை நீ போடு கீழே வந்தான் லாக் ஆகிட்டோம். அப்படிலாம் சொல்லாத பேசுறது சும்மா
இல்லை ப்ரோ இல்லை எழுதி முடிச்சலாமா? யோ செத்துருவேன். யோ நான் கை கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, கத்தி கத்தி சாவு. ஏய் அவன் சும்மா யோ யோ கம்முன்னு இருக்க நீங்கள். ஏய் நீ பாரு விளையாடாத போய். யோ சும்மா வாயா நீ வர விளையாடாத. ஒரு சத்தியமே ஒன்றும் இல்லை. இங்கே வா பார்க்கலாம் வா. சவுண்ட் தான் கேட்குது. ஆனால் என்ன ஆனால் நிஜமாக சொல்கிறோம், அவங்க சாதாரண ஆள் இல்லை. திரும்பி சொல்கிறேன். அதே கொஞ்சம் வை. கீழே வந்து பாரு. அவை சத்தியமாக யோசிக்க மாட்டான். போட்டுருவான் அவை, சத்தியமாக போட்டுருவான். அப்படியே மொத்தம் உடம்பு தனித்தனியாக போயிடும். உடம்பு தனியாக போய்ட்டு எல்லாம் தனித்தனியாக போயிடும். சரி நான் சொல்கிறேன் நான். அவை இரு அவை மேலே தான் வரா அவை. அவை சத்தியமாக மேலே வரா. இங்கே வா சொல்லு. கீழே ஒழிஞ்சிடலாமா? என்ன சொல்கிறேன்? மேலே வந்தானா கீழே போய் நைட் டியூஷன் எடுத்து அப்படி கீழே போயிடலாம். அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் வேஸ்ட்டு. பேச்சுவார்த்தை இல்லை அப்போ பேச்சுவார்த்தைனா நீங்கள் யார் என்னன்னு கேட்பல. ஒரு சூத்திரம் வேணாம் போயிடலாம். அந்த ரூபா ஒத்து வச்சோம் போ. ஜூஸ் பக்கத்தில் இருக்கான். ரொம்ப பக்கத்தில் இருக்கான். கிளம்பிடலாமா? நீங்க ஏதாச்சும் கொலைகாரனா ப்ரோ? நாங்க ஜாலிக்கு தானே வந்தோம். சும்மா நாங்க வேலை விஷயமா தான் வந்தோம். கத்திலாம் வச்சுருக்கிறீங்க நீங்க. தலை படத்துல வர மாதிரி எங்கேயாச்சும் கொலை பண்ணிட்டு வந்துருக்கீங்களா? உண்மையாவே கொலை பண்ணி சுத்திட்டு இருக்கீங்களா? ப்ரோ தலை பேசலாமா கொஞ்ச நேரம்? ஜாலி புண்டை கேக்குது. ஜாலி புண்டை கேக்குதான்னு சொல்றான். பார்த்து எடு ஐயோ வெளியே போயிடலாமா?